வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல யாராவது உங்கள்ட்ட இங்கிலீஷ்ல கொஸ்டின் பண்றப்போ, நல்ல லென்த்தியா, லாங்கா, குயிக்கா எப்படி ரெஸ்பாண்ட் பண்றது? அதுக்கான 2 எக்ஸர்சைஸஸ் பார்க்க போறோம். பொதுவாவே இங்கிலீஷ் கத்துக்கிறது அப்படின்னாலே நம்ம லேர்னிங்ல நெறைய கான்சன்ட்ரேட் பண்றோம். கிளாஸஸ் அட்டெண்ட் பண்றோம். நெறைய இங்கிலீஷ் வீடியோஸ் பார்க்குறோம். புக்ஸ், நியூஸ் பேப்பர்லாம் படிக்கிறோம். லிசனிங் ஸ்கில்ல கூட வளர்த்துக்கிறோம். ஆனாலும் நம்ம நாக்குக்கு சரியான பயிற்சி குடுக்குறதில்ல. பிராக்டிஸ் பண்றதில்ல. ஸோ அது மாரி பிராக்டிஸ் பண்ணல அப்டின்னாலே, யாராவது கொஸ்டின் பண்ணா நம்மளால கண்டிப்பா ஆன்சர் பண்ண முடியாது. சமயத்துக்கு நம்ம நாக்கு கோஆப்பரேட் பண்ணாது. ஸோ அப்ப நம்ம நெறைய பிராக்டிஸ் பண்ணணும். ஸோ அந்த மாரி பிராக்டிஸ் பண்றதுக்கான 2 எக்ஸர்சைஸஸ் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த பிராக்டிஸ நீங்க மிரர் முன்னாடி நின்னு பண்ணலாம். யாருமே பேசுறதுக்கு ஆள் இல்ல அப்டின்னா, இல்ல பேசுறதுக்கு ஆள் இருந்தா அவங்க கூட பேசி பிராக்டிஸ் பண்ணலாம். அப்படியும் இல்ல அப்படின்னா, நீங்க பேசுறத ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. நீங்களே திரும்ப போட்டு கேட்டீங்களான்னா, நீங்க எந்த இடத்துல உங்களுடைய ப்ரொனன்சியேஷன்ல என்ன மிஸ்டேக் பண்றீங்க? எந்த இடத்துலலாம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கு? சரியான வார்த்தைகள் கிடைக்கல. எந்த மாதிரியான வொக்காபுலரி நீங்க இன்னும் டெவலப் பண்ணிக்கணும்? இந்த மாதிரியெல்லாம் உங்கள நீங்களே அனலைஸ் பண்றதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற எக்சர்சைஸ் வாட், வை அண்ட் சோ. யாராவது ஒரு குவெஷன் பண்ணினா, இந்த ஃபார்மட்ல லாங்கா ரிப்ளை பண்ண நம்ம ட்ரை பண்ண போறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின்லேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். நீங்களே இந்த மாரி உங்கள ஒரு கொஸ்டின் கேட்டுக்கோங்க. இந்த மாரி லென்த்தியா ஆன்ஸர் பண்ண ட்ரை பண்ணுங்க. அத ரெக்கார்ட் பண்ணி நீங்களே உங்கள அனலைஸ் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சிம்பிளான ஒரு கொஸ்டின்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். வாட்ஸ் யுவர் ஃபேவரைட் ஃபுட்? இந்த மாரி யாராவது கேட்டா நம்ம இம்மீடியட்டா ஐ லைக் பிரியாணி. பிரியாணி இஸ் மை ஃபேவரைட் ஃபுட் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் கண்டிப்பா. பட் அதுக்கு மேல பேசுறதுக்கு நமக்கு கஷ்டமா இருக்கும். வார்த்தைகள் வராது. ஸோ நம்ம இப்போ நம்மளுடைய ஆன்ஸர வாட், வை அண்ட் சோ இந்த ஃபார்மட்ல நம்ம அரேஞ்ச் பண்ணி சொல்லப் போறோம். ஸோ வாட் அப்படின்னா வாட்ஸ் யுவர் ஆன்சர்? ஸோ இந்த இடத்துல ஆன்சர் பிரியாணி இஸ் மை ஃபேவரைட் ஃபுட். ஏன் அது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்ம அடுத்து சொல்லப் போறோம். பிகாஸ் ஐம் a non-vegetarian and biryani is on the top of my favorite foods. So, சோக்கா ஒரு ஆன்சர் சொல்லப் போறோம். So I always ask my mom to make biryani every Sunday. இப்போ எல்லாத்தையும் நீங்க கம்பைன் பண்ணி பாருங்களேன். வாட்ஸ் யுவர் ஃபேவரைட் ஃபுட் அப்படின்ற ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சரா biryani is my favorite food because I'm a non-vegetarian and biryani is on the top of my favorite foods. So I always ask my mom to make biryani every Sunday. நீங்களே இப்ப யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு சின்ன கொஸ்டினுக்கு லாங்கா நல்ல லென்த்தியா ஆன்சர் பண்றோம் இல்லையா? இப்போ செகண்ட் சாம்பிள். அதே கொஸ்டினுக்கு இன்னொரு விதமா எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ ஐ லைக் பிரியாணின்னு சொன்னாலும் சரி, இல்ல பிரியாணி இஸ் மை ஃபேவரட் ஃபுட்ன்னு சொன்னாலும் சரி. Why அப்படின்ற கொஸ்டினுக்கு பிகாஸ் இட்ஸ் a flavorful dish that has a rich taste. So I always eat biryani whenever we eat out. வெளில போறப்பெல்லாம் நான் பிரியாணி தான் சாப்பிடுவேன். இந்த மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணலாம். அப்படியும் இல்லைன்னா இன்னொரு சாம்பிள் கூட பார்க்கலாம். Biryani is my favorite food because it's a flavorful dish and you can smell the aroma even from 300 meters away. 300 மீட்டர் தள்ளி இருந்தா கூட உங்களுக்கு அந்த வாசனை அடிக்கும். So I eat biryani at least twice a week. வாரத்துல 2 நாளாவது நான் அதனால பிரியாணி சாப்பிடுவேன். ஸோ இப்போ பாருங்க உங்களுடைய ஆன்சர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு லென்த்தியா இருக்கு இல்லையா? ஸோ நீங்க லென்த்தியா பேசுறதுக்கும் ட்ரை பண்றீங்க. அட் த சேம் டைம் உங்களுடைய நாக்குக்கு நீங்க ஒரு நல்ல ஒரு பிராக்டிஸையும் நீங்க குடுக்குறீங்க. இப்போ இன்னொரு கொஸ்டின் கூட எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். உங்களுக்கு நீங்களே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் குடுத்துக்கலாம். அதுக்கான ஆன்சர நீங்க ட்ரை பண்ணலாம். இப்போ நேத்து நீ எங்க போன? ரொம்ப சாதாரணமான ஒரு கொஸ்டின் இல்லையா? ஸோ வேர் டிட் யூ கோ எஸ்டர்டே? பட் இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம்? இதே வாட், வை அண்ட் சோ இந்த ஃபார்மட்ல. I was at home all day yesterday. நேத்து ஃபுல்லா நான் வீட்ல தான் இருந்தேன். Because I was not well and I had a bad cold. ஜலதோஷமா இருந்துச்சு. நல்லா உடம்பு சரியில்ல. ஸோ நான் வீட்ல தான் இருந்தேன். So I took a complete rest yesterday. ஸோ இப்போ எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி பாருங்களேன். I was at home all day yesterday because I was not well and I had a bad cold. So I took a complete rest yesterday. ஸோ இப்போ நம்ம ஒரு சின்ன கொஸ்டினுக்கு லாங்கா லென்த்தியா பேச ட்ரை பண்றோம் இல்லையா? இதே கொஸ்டினுக்கு வேற விதமா கூட ஆன்சர் பண்ணலாமா? நீங்க இதுக்கு உங்களுடைய ஆன்சர ட்ரை பண்ணுங்க. இங்க குடுத்திருக்கிறது வெறும் சாம்பிள் தான். இந்த வாட், வை, சோக்கு என்ன மாதிரிலாம் ஆன்சர் பண்ணலாம்ங்கிறதுக்கான ஒரு ஒரு சின்ன சாம்பிள் தான் இது. நீங்க உங்களுடைய ஆன்சர இந்த ஃபார்மட்ல அரேஞ்ச் பண்ணி பேச ட்ரை பண்ணுங்க. இப்போ நீங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டா இருக்கீங்க அப்படின்னா, நேத்து நான் காலேஜ்க்கு தான் போனேன். ஏன்னா ஃபீஸ் கட்டுறதுக்கு லாஸ்ட் டேட். அதனால போய் ஃபீஸ் கட்டிட்டு அப்ளிகேஷன சப்மிட் பண்ணிட்டு வந்தேன். இந்த மாதிரி நம்ம தமிழ்ல லாங்கா லென்த்தியா சொல்லுவோம். ஆனா இங்கிலீஷ்ல கேட்டா ஐ வென்ட் டூ காலேஜ் அப்படின்னு மட்டும் சொல்லி ஸ்டாப் பண்ணிடுறோம் இல்லையா? ஸோ அதனால தான் இந்த ஃபார்மட்ல அரேஞ்ச் பண்ணி நம்ம பேசணும்னு சொல்றோம். ஐ வென்ட் டு காலேஜ் டு பே த எக்ஸாம் ஃபீ பிகாஸ் மை எக்ஸாம் ஃபீ வாஸ் டியூ எஸ்டர்டே.
So I paid my exam fee and submitted my application. ஸோ இந்த ஃபார்மட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க இதே மாதிரி நெறைய கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. அத இந்த மாரி ஃபார்மட்ல அரேஞ்ச் பண்ணி பேச ட்ரை பண்ணுங்க. இப்ப இதே மாதிரி ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றப்போ, நம்ம இன்னொரு ஃபார்மட்ல கூட பேசி பழகலாம். ஸோ அதுதான் நம்மளுடைய எக்ஸர்சைஸ் 2. பாஸ்ட், பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர். இப்போ இந்த ஃபார்மட்ல ஒரு கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்றது அப்படின்றதுக்கு ஒரு சாம்பிள் எடுத்துக்கலாம். Do you have a bike? இதுதான் நம்ம எடுத்துக்க போற கொஸ்டின். பொதுவா நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் பைக் அப்படின்னா சைக்கிள், பைசைக்கிள். மோட்டர் பைக் அப்படின்னா அது தனியா அவங்க சொல்லுவாங்க. மோட்டார் சைக்கிள், மோட்டர் பைக் இப்படி அவங்க சொல்லுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் இந்த ஆன்சரை சொல்லியிருக்கேன். இஃப் யூ ஆர் அ பைக் லவர், நீங்க இதை வேற விதமாகவும் கண்டிப்பா சொல்லலாம். ஸோ பாஸ்ட், பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர்னு சொல்லியிருக்கோம். ஸோ பாஸ்ட்ல முன்னாடியெல்லாம் நான் ஒரு பைசைக்கிள் வச்சிருந்தேன். அதுல தான் நான் ஸ்கூலுக்கு போவேன். பட் இப்போ என்கிட்ட மோட்டர் பைக் இருக்கு. நான் வந்து என்னோட ஒர்க் பிளேஸ்க்கு, ஆஃபீஸ்க்கு அதுல தான் போறேன். ஏன்னா என்னோட ஒர்க் பிளேஸ் 30 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்கு. சைக்கிள்ல போக முடியாது. பட் ஃபியூச்சர்ல கொஞ்சம் சைக்கிளும் ஓட்டலான்னு இருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ்க்காவது சைக்கிள் ஓட்டலான்னு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆன்சரை நம்ம சொல்ல போறோம். நீங்க கண்டிப்பா ரொம்ப லென்த்தியா ஒவ்வொரு சென்டென்ஸையும் சொல்லணும்னு அவசியம் இல்ல. சின்ன சின்ன சென்டென்ஸையா 2, 3 சென்டென்ஸை சேர்த்தாலும் லென்த்தியா தான் வரும். ஸோ பாஸ்ட்ல நம்ம சொல்ல போறோம். Yes, I had a bicycle. When I was in school, I used to ride to my school. Now I have a motorbike to get to my workplace, which is 30 kilometers away. I think I should start riding my cycle again. Elena, I think I should start riding my cycle again for at least 20 minutes every day. I think I should start riding my cycle again at least at the weekends. இந்த மாதிரிலாம் நம்ம எப்படி வேணா இந்த சென்டென்ஸை சொல்லலாம். இப்போ இதே விஷயத்த நீங்க உங்களுடைய ஆன்சர்ல, நான் முன்னாடி இந்த பைக் வச்சிருந்தேன். அதை இவ்ளோ இயர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போதான் ரீசென்ட்டா இப்படி ஒரு பைக் வாங்கியிருக்கேன். ஃபியூச்சர்ல இதை வாங்கலான்னு இருக்கேன். இந்த மாதிரி உங்களுடைய ஆன்சரை நீங்க எப்படி வேணா மாத்தி நீங்க சொல்லலாம். இப்போ நாம இன்னும் சில சாம்பிள் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இதுக்கெல்லாம் நீங்க ஆன்சர் ட்ரை பண்ணி பாருங்க. Who is your favorite actor? இதுக்கு நீங்க what, why, so இந்த மாடல்லயோ இல்ல பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் இந்த மாடல்லயோ உங்களுடைய ஆன்சரை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. Do you play any sports? Where do you work? And how was your first day at work? இல்ல how was your first day at college? How was your first day at school? இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ். இது தவிர நம்ம டே டு டே லைஃப்ல ஈவினிங் அன்னைக்கு என்ன நடந்துச்சோ அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டுட்டு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சரா இந்த மாதிரி லாங்கா ரிப்ளை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3 மினிட்ஸ் ஆகுது நம்ம இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணலாம். ஒரு தடவைக்கு 1 நிமிஷம் அந்த மாதிரி டைமர் செட் பண்ணிக்கோங்க. அந்த 1 மினிட்டும் நீங்க பேச ட்ரை பண்ணுங்க, ரெக்கார்ட் பண்ணுங்க, அனலைஸ் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த பிராக்டிஸ் உங்களுக்கு ஃப்ளூயன்சியை டெவலப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.